வணக்கம். பிரதோஷம் வருகிறது அல்லவா? பிரதோஷத்தன்று நாம் பாடி வணங்கி இறைவனை சரணடைய வேண்டிய முக்கியமான பதிகங்களின் பாடல்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் சனி பகவானால் வரக்கூடிய சகல துன்பங்களிலிருந்தும் விடுதலை தரக்கூடிய பதிகங்களின் பாடல்களை பார்த்து வருகிறோம். அந்த பாடல் திருநள்ளாறில் எழுந்தருளி இருக்கின்ற போகமார்த்த பூன்முலையால் உடனுரை தர்ப்பரேணீஸ்வரர் என்னுடைய சிறப்புகளை பற்றி ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளியது. அது பச்சை பதிகம் என்ற சிறப்பு பெற்றது. சமணர்களுடன் அவர் அனல்வாதில் ஈடுபட்ட பொழுது நெருப்பினில் வேகாமல் மீண்டு வந்த பதிகம். அப்படி என்றால் நெருப்பாற்றில் தினந்தோறும் நீந்தி வருபவர்களுக்கெல்லாம் இது விமோசனம் அளிக்கும் தானே. அந்த வகையில் பிரதோஷ தினத்தன்று அந்த பதிகங்களினுடைய 11 பாடல்களையும் வரிசையாக சொல்லி வந்தால் நல்லது என்று நினைத்து ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறேன். முதல் பாடல் போகமார்த்த பூன்முனையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்றனல் பரமேற்றி ஆகமார்த்த தோளுடைய கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. இதற்கு விளக்கம் சொல்லிவிட்டோம். அழகான வடிவங்களை உடைய அம்மையை அகலாது இடைப்பக்கத்தில் கொண்டிருக்கின்ற வெள்ளை எருதின் மேல் ஏறி வருகின்ற தோல் அணிந்து கொண்டிருக்கின்ற புலித்தோலை அணிந்து கொண்டிருக்கின்ற கோவண ஆடையின் மேல் நாகத்தை அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த தர்ப்பாரண்யேஸ்வரர் எழுந்தருளி இருக்கின்ற இளம் நல்லாறு திருநள்ளாறு என்று சொல்கிறார். இந்த பாடல்ல விளக்கத்தையும் அதனுடைய நுட்பங்களையும் பார்க்க வேண்டும். அடுத்த பாடல் தோடுடைய காதுடையன் தோளுடையன் தொலையா பீடுடைய போர்விடையன் பெண்ணுமோர் பாலுடையன் ஏடுடைய மேலுலகோடு ஏழ்கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நல்லாரே. இரண்டாவது பதிகம் பாடல், அதையும் பார்த்து விட்டோம். அம்மையை இடப்பக்கத்தில் கொண்டிருப்பதால் ஒரு பக்கத்தில் தோடும் ஒரு பக்கத்தில் கொலையும் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் புலித்தோலை அணிந்திருக்கக்கூடியவன், யானை தோலை போர்த்திருக்கக்கூடியவன், மூர்க்கமான காளையின் மேல் எழுந்தருளி இருக்கக்கூடியவன், அம்மையை இடப்பாகத்தை கொண்டருளி இருக்கின்றவன், இந்த பூமியை 7 கடலும் சூழ்ந்த இந்த பூமியை ஆளுகின்ற நம்முடைய நாயகன் இருக்கின்ற இடம் திருநள்ளாறு என்று அந்த பாடலினுடைய பொருள் செல்கிறது. அடுத்த பாடல் ஆண்முறையால் ஆற்ற வெந்நீராடி அணியிலையோர் பான்முறையால் வைத்த பாதம் பக்தர் பணிந்தேத்த மான்மரியும் வெண்மழுவும் சூலமும் பற்றிய கை நான்மறையார் நம்பெருமான் மேயது நல்லாரே. இது மூன்றாவது பாடல். திருநீரை உடலெங்கும் அணிந்து கொண்டிருக்கின்ற, அழகிய ஆபரணங்களை அணிந்திருக்கின்ற அம்மையுடன் சேர்ந்து எழுந்தருளி இருக்கின்ற அந்த ஆதிசிவனின் பாதங்களை பக்தர்கள் பணிந்து ஏத்துமாறு கையில் மானையும் மான் குட்டியையும் மலு என்ற கோடாரியையும் சூலத்தையும் வைத்திருக்கின்ற அந்த ஆதிசிவன் தர்ப்பாரண்யேஸ்வரர் எழுந்தருளியிருக்கின்ற இடம் திருநள்ளாரே என்று சொல்கிறார். மான்குட்டியை ஏன் அணிந்திருக்கிறார், கையில் வைத்திருக்கிறார் என்றால், மனம் மானை போல துள்ளி ஓடக்கூடியது. அவரை வணங்கினால் மனம் கட்டுப்பாட்டுக்குள் வரும். தீயவர்களை மலு என்ற கோடாரியால் வீழ்த்தி விடலாம். ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த மும்மலங்களை அகற்றுவதற்கு அந்த சூலத்தை கையில் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் இந்த 3 பாடல்களுடைய நுட்பமான பொருள்களையும் விளக்கமாக கொடுத்து விட்டோம். புதிதாக பார்ப்பவர்களுக்காக வேண்டி அந்த 3 பாடல்களின் பொருளையும் சுருக்கமாக சொல்லிவிட்டு இன்று நாம் பார்க்க வேண்டிய 4வது பாடலுக்குள் செல்கிறோம். நலந்தானே? நல்லதுதானே?
4வது பாடல் என்ன சொல்கிறது? புல்கவல்ல வார்சடை மேல் பூம்புணல் பெய்தயலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி பல்கவல்ல தொண்டர் தம் பொற்பாத நிழல் சேர. எப்படி? மல்கவல்ல தொண்டர் தம் பொற்பாத நிழல் சேர நல்கவல்ல நம்பெருமான் மேயது நல்லாரே. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்லி இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது அந்தந்த பொருள்களை குறிப்பிட்டு அவனை புகழ்வதற்குரிய அந்த பரிகாரங்கள், அந்த துன்பங்கள் நம்மை விட்டு நீங்கிவிடும். புல்கவல்ல வார்சடை மேல் பூம்புணல் பெய்து அயலே. புல்கவல்ல வார்சடை மேல் பூம்புணல், அடர்த்தியான அந்த சடையின் மேல் கங்கையை அணிந்திருக்கின்றார். கங்கையை அவர் அணிய காரணம் என்ன? பகீரதன் தன்னுடைய முன்னோர்களினுடைய பாவங்களை எல்லாம் விமோசனம் செய்வதற்காக ஆகாய கங்கையை மண்ணுலகுக்கு வர வேண்டும் என்று பன்னெடுங்காலம் தவம் இருந்து அந்த வரத்தை பெற்று ஆகாய கங்கையை வரவழைத்தான். ஆகாய கங்கை மண்ணுலகில் இறங்க போகும் பொழுது அதனுடைய அதிபயங்கரமான ஆற்றலின் காரணமாக பூமியே அழிந்து விடும் என்பதின் காரணமாக அந்த வேகத்தை குறைப்பதற்காக நம்பெருமான் நல்லாற்றில் எழுந்தருளி இருக்கின்ற அந்த தர்பாரண்யேஸ்வரர் அதை தலையில் தாங்கி அந்த வேகத்தை முழுவதும் தான் ஏற்றுக்கொண்டு மெதுவாக பூமியில் விட்டார். என்ன கருணை பாருங்கள்! அதான் புல்கவல்ல வார்சடை மேல் பூம்புணல் பெய்து அயலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி. பெருமை மிகுந்த, குளிர்ச்சி மிகுந்த தன்மையுடைய கொன்றை மாலையை அவன் அணிந்திருக்கின்றான். கொன்றை மாலை அவன் ஏன் அணிந்திருக்கின்றான்? முன்னொரு காலத்தில் அந்த கொன்றை மலர் மண்ணுலகில் அவதரிக்கும் பொழுது சிவனை வேண்டி தவமிருந்து அடுத்த ஜென்மங்களிலெல்லாம் நான் மலராக பிறந்து உன்னை அலங்கரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டது. அந்த வகையில் அது கொன்றை மலராக பிறப்பெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து மண்ணுலகில் பிறந்தது, மண்ணுலகில் இருக்கின்றது. அதனுடைய இதழ்களை பார்க்கிறதால் 5 இதழ்கள் இருக்கும். கொன்றை மலர் குளிர்ச்சியாகவும் இருக்கும். அந்த 5 இதழ்களும் நம சிவய என்பதை குறிப்பிடக்கூடியது. அதன் காரணமாகத்தான் அவர் கொன்றை மாலையை அணிந்திருக்கின்றார். ஏனென்றால் அவர் உஷ்ணத்திற்குரிய கடவுள். நெற்றிக்கண் உஷ்ணமானது. அதை கொண்டுதான் அவர் மன்மதனை எரித்தார். அதிலிருந்துதான் 6 தீப்பொறிகளை உண்டாக்கி அந்த சுப்பிரமணிய கடவுளை உண்டாக்கினார். அப்படிப்பட்ட கடவுளுக்கு குளிர்ச்சியை தருவதற்காக கொன்றை மாலையை நாம் விரும்பி அவருக்கு அணிவிக்கிறோம். அந்த கொன்றை மாலையினுடைய தத்துவம் என்ன? அதனுடைய 5 இதழ்கள் நமசிவய என்ற மந்திரத்தை உணர்த்துகின்றன. சிவய நம, எனம சிவ, மசிவயன, வயநமசி, நமசிவய ஓம். இந்த உடம்பினுடைய 5 அடுக்குகளுக்கும் உரிய மந்திரங்கள் தான் இந்த 5 மந்திரங்கள். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 அடுக்குகளாக இந்த கோஷம் என்ற உடம்பு இருக்கிறது. அதற்குரிய மந்திரங்கள் 5 எழுத்துக்களால் ஆனது. நமசிவய என்ற மந்திரம் இந்த வெளியே தெரியக்கூடிய பருவுடல் என்ற ஸ்தூல உடம்புக்கு உரியது. சிவயனமே என்பது நம்மளுடைய சூக்கும உடம்புக்குரியது. எல்லாவற்றையும் சொல்ல முடியாவிட்டாலும் நமசிவய, சிவயனம என்றாவது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். சிவசிவ என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்கே நாம் பல புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கொன்றை மலரை விரும்பி அணிந்திருக்க கூடியவனே அதனுடன் சேர்ந்து பிறைமதியையும் சூடியிருக்கின்றான். வளர்பிறைமதி. அதை ஏன் அணிந்தான்? தக்கனுடைய யாகத்தில் பிரம்மா, விஷ்ணு அனைவரும் கலந்து கொண்டார்கள். தேவர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். நவகிரகங்களும் கலந்து கொண்டன. அவன் சிவனை அழைக்காமல் அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக யாகத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தாட்சாயணி சொல்லியும் கேட்காததால் தாட்சாயணி அந்த வேள்வி குட்டத்திலேயே விழுந்து உயிர் துறந்தாள். அதற்கண்டு கோபம் கொண்ட சிவபெருமான் வீரபத்திர கடவுளை அனுப்பி அனைவரையும் துவம்சம் செய்தார். சந்திரன், உடல்,
கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து அழியக்கூடிய நிலைமைக்கு வந்தான். சிவனை சரணடைந்ததால் அவனை தேற்றும் பொருட்டு அவனை தலையில் வைத்துக் கொண்டான். அதான் 3ஆம் பிறை சந்திரனை தலையில் வைத்துக் கொண்டார் என்று ஒரு வரலாறு கூறுகிறது. மற்றும் ஒரு வரலாறும் கூறுகிறது. அவன் சந்திரன் அவனுக்கு 27 மனைவிகள். அசிவினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், மனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்ற 27 நட்சத்திரங்களும் சந்திரனின் மனைவிகள். ஆனால் அவன் ரோகிணி நட்சத்திரத்தில் மட்டும் உச்சம் பெற்றிருக்கிறான் என்றால் ரோகிணியை மட்டும் அவன் விரும்பி அதிகமாக அன்பு கொண்டிருந்தான். அப்போ மற்ற மனைவிகள் 26 மற்ற நட்சத்திரங்களும் தன்னுடைய தகப்பனான தட்சனிடம் சென்று முறையிட, தட்சன் நீ தேர்ந்து போய்வாயாக என்று சாபம் அளிக்க அவன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக தேய்ந்து வந்தான். ஆகா, நாம் அழிந்து போவோம் என்று சொல்லி சிவனை சரணடைந்தான். சிவன் சேர்ந்தவர்களை எல்லாம் காப்பாற்றக்கூடியவர் அல்லவா. அந்த பிறைச்சந்திரனை தலையில் வைத்துக் கொண்டார். அதான் அவர் பிறைசூடியாக மாறியதற்குரிய காரணம். இப்படி கொன்றை மாலையும் மதியையும் தன்னுடைய தலையில் சூடி இருக்கக்கூடிய பல்கவல்ல தொண்டர் தம் பொற்பாத நிலச்சேர நல்கவல்ல நம்பெருமான் மேய்து நல்லாரே. இதுதான் நமக்கு வேண்டிய வரி. பண்புகளை உடைய சிவனடியார்கள், இயமம் நியமத்தை கடைபிடித்து வரக்கூடியவர்கள், கொலையே, களவுகள், காமம், பொய்கூறல், மலைவானம், பாதகமாம் அவை நீக்கி தலையான சிவனடி சார்ந்தின்பம் சார்ந்தார்க்கு இல்லையாம் இவை ஞான ஆனந்தத்து இருத்தலை என்று திருமந்திரம் சொல்கிறது அல்லவா. கொலையே, களவுகள், காமம், பொய்கூறல் இந்த பஞ்சமா பாதகங்களை எல்லாம் விளக்கி கடைபிடிக்க வேண்டிய நல்ல பழக்கங்களை எல்லாம் கடைபிடித்து விளக்க வேண்டிய தீய பழக்கங்களை எல்லாம் விளக்கி தூய சிவனடியார்களாக வாழக்கூடியவர்களை எல்லாம் இனங்கண்டறிந்து அவர்களை தம் பொற்பாத நிழல் சேர அருள் வணங்கக்கூடியவன். இறைவனுடைய பாதத்தில் போய் சேர்ந்து கொண்டால் அதுதான் பிறவா பேரின்பம். அப்படிப்பட்ட பேரின்பத்தை வழங்கக்கூடிய நம்முடைய பெருமான் தர்பாரணீஸ்வர் இருக்கின்ற இடம் திருநள்ளாரே என்று இறைவனை புகழ்ந்து பாடுகிறார். பொருள் விளங்கிவிட்டதா? அப்ப இந்த பிரதோஷ தினத்துல இந்த பாடலை நினைத்து கொண்டு நான் கூறிய இந்த 4 பாடல்களையுமே நீங்கள் பாடிக்கொண்டு இந்த விளக்கங்களையும் கேட்டுக்கொண்டு இருங்கள். மீதி உள்ள பாடல்களையும் இந்த பதியத்தில் உள்ள 11 பாடல்களையுமே பாடிக்கொண்டிருங்கள். மற்ற பாடல்களுக்குரிய விளக்கங்களை அடுத்து வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் சொல்கிறேன். புல்கவல்ல வார்சடை மேற் பூம்புனல் பெய்தையலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி பல்கவல்ல தொண்டர்தம் பொற்பாத நிலச்சேர நல்கவல்ல நம்பருமான் மேயுது நல்லாரே என்கிறது இந்த பாடல். மற்றும் ஒரு பிரதோஷ தினத்தில் அடுத்து வரக்கூடிய அந்த பதிகத்தினுடைய பாடலை நாம் பார்க்கலாம். அதுவரை சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவயவோ வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கள் உவங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.